நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாள்தோறும் நாம் நாளேடுகளில் படிக்கிற செய்திகளுடைய பின்னணி என்ன, அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதற்கான தீர்வுகள் என்ன, இவற்றை விவாதிக்கிற நிகழ்ச்சி அச்சு அலசல். இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். என் பெயர் மாலன். நம்மோடு விவாதத்தில் கலந்துரையாடலில் கலந்து கொள்வதற்காக தமிழ்நாடு விவசாயிகள் சங்க கூட்டமைப்பினுடைய தலைவர் திரு தெய்வசிகாமணி அவர்கள் வந்திருக்கிறார்கள். வணக்கம். இப்போ இன்றைக்கு படிக்கக்கூடிய செய்திகள் மிக அதிர்ச்சி தரக்கூடிய செய்திகளாக இருக்கிறது. இன்றைக்கு காலையில் செய்தித்தாளை திறந்தால் ஒரு மிகவும் மனம் கனத்து போகக்கூடிய அளவில் இன்றைக்கு செய்திகள் இருக்கிறது. இதுவரைக்கும் 106 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நேற்றைக்கு ஒரு நாளில் மட்டும் 9 பேர் இறந்திருக்கிறார்கள் என்ற செய்திகள் வருகிறது. இதில் எனக்கு எழக்கூடிய கேள்வி என்னவென்றால், வறட்சி என்பது தமிழ்நாட்டிற்கு புதிதல்ல. காவிரி நமக்கு கிடைக்காமல் போன வருடங்களும் உண்டு. ஆனால் எந்த ஆண்டும் இல்லாத அளவிற்கு இந்த முறை இவ்வளவு பேர் தற்கொலை செய்து கொள்வதற்கான காரணங்கள் என்ன? இதற்கு வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கிறதா? நீங்கள் எப்படி உங்களுடைய கருத்து என்ன இதை பற்றி? விவசாயிகளை பொறுத்தவரை அவர்களுக்கு உற்பத்தி செய்வதற்கான தண்ணீர் தேவை, கூடவே அந்த உற்பத்தி செய்வதற்கான மூலதனம் பணம் தேவை. கடந்த 5 ஆண்டுகளாகவே இயற்கை நமக்கு சரியாக ஒத்துழைக்காத காரணத்தாலும் வேறு சில சிக்கல்களாலும் நமக்கு தண்ணீர் கிடைக்காததால் தஞ்சை டெல்டாவை பொறுத்தவரை குறுவை நிச்சயமாக கிடையாது. இந்த ஆண்டு சம்பவம் பொய்த்து விட்டது. இந்த வறட்சி என்பதை ஆனால் தஞ்சை பகுதி டெல்டா பகுதியில் மட்டும் இல்லை, வேறு சில மாவட்டங்கள் இருக்கிறவர்களும் தமிழ்நாடு முழுவதுமே இந்த வறட்சி இருக்கிறது. இதை விவசாய சங்கங்கள் முன்கூட்டியே அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தோம். ஒரு முறை முழுமையாக கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்து கடன் தான் காரணம் என்று சொல்ல வரீங்களா? அரசின் பாராமுகம், அரசு விவசாயத்துகளுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் கொடுக்காதது, முன்கூட்டியே என்ன நடக்கும் என்பதை கணித்து செயல்படாதது. இல்லை, விவசாயிகள் நெடுங்காலமாக கடன் வாங்கி தானே விவசாயம் செய்து கொண்டிருக்காங்க. அது அவர்கள் கடன் வாங்குவதும் அதை திருப்பி கொடுப்பது என்பதும் புதிதான ஒரு விஷயம் இல்லை. கடன் தொடர்ந்து நீடிப்பதற்கு ஒரு காரணம், உற்பத்தி செய்த பொருளுக்கு லாபகரமான விலை கிடைக்கவே இல்லை. அதை கிடைக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லாமல் அரசியல் பொறுப்பில் இருக்கிறவங்க வாக்கு வங்கி அரசியலை மனதில் வச்சுக்கிட்டு குறைந்த விலைக்கு பொருள்களை நுகர்வோருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் செய்தவருடைய நடவடிக்கை விவசாயம் பால்பட்டு விட்டது. நீங்கள் விலை கிடைக்கவில்லை என்று சொல்கிறீங்க, அது ஒரு காரணம். ஆனால் உற்பத்தி செலவு அதிகரித்து விட்டது, அதனால் கடன் வாங்குவதும் அதிகரித்திருக்கிறது என்று சொல்கிறாங்க. அது எவ்வளோ தூரம் உண்மை? சரியான நிலை தான். உங்களுக்கு ஒரு 284 ரூபாய்க்கு விற்ற யூரியா இன்றைக்கி 600 ரூபாய், டிஏபி 485 ரூபாய்க்கு விற்றது 1200, 300, 400 விலைக்கு விற்கிறது. அந்த உற்பத்தி செலவுகள் கூடிக்கொண்டே போகிறது. அதற்கு அந்த இடுபொருளுடைய விலையே முக்கியமான காரணமாக இருக்கிறது. இரண்டாவது, விவசாய கூலிகளுக்கு கொடுக்க வேண்டிய கூலித்தொகையும் உயர்த்தி கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. காரணம், அவங்களும் வாழ்ந்தாகணும். அவங்களுடைய விவசாய கூலிகளுடைய வாழ்க்கை செலவுக்கு போதிய பணம் இல்லைன்னா அவங்க வாழ முடியாது. ஆகவே இந்த இடுபொருளுடைய விலை உயர்வு, லாபகரமான விலை கிடைக்காதது, அரசு நல்ல சந்தைகளை உருவாக்கி தராதது, இடைத்தரகர்களுடைய ஆதிக்கம், இது எல்லாமே விவசாயிகளை பாதிச்சு. அரசு சந்தையை உருவாக்கி கொடுக்காதது பற்றி சொல்கிறீங்க, விலை கிடைக்காததை பற்றி சொல்கிறீங்க. ஆனால் அரசு கூட்டுறவு வங்கிகள் மூலமாக உங்களுக்கு கடன் கொடுக்குறாங்க இல்லையா? அப்போ கடன் வாங்கி கடன் கிடைக்கிறது என்கிற போது அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதோட தேசியமயமாக்கப்பட்ட அந்த வங்கிகள் மூலமாகவும் உங்களுக்கு கடன் கிடைக்கிறது. அப்போ அப்படி இருக்கிற போது அது கடன் தொல்லை என்று சொன்னால் இவர்கள் மூலமாக தொல்லை வருகிறதா, தனியார்கள் மூலமாக தொல்லை வருகிறதா, அது தற்கொலைக்கு செல்லக்கூடிய அளவிற்கு இருக்கிறதா? அதுதான் அடிப்படையாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு புதிராக இருக்கிறது. அது 90 லட்சம் விவசாயிகள் வங்கிகளில் கடன் பெற்று இருக்கிறாங்க. 11.5 லட்சம் விவசாயிகள் மட்டுமே கூட்டுறவு வங்கிகளில் கடன் பெற்று இருக்கிறாங்க. மீதி 78.5 லட்சம் விவசாயிகள் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் தான் கடன் வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட 11 மாதத்தில் அல்லது 12 மாதங்களுக்குள் கடனை வட்டியோடு செலுத்த வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கிறது. இவங்க டைம் ஃபிக்ஸ் பண்ணுற அந்த டைம் எல்லக்குள்ளே அறுவடை முடிஞ்சு இப்போ அந்த ஹார்வெஸ்டிங் முடிஞ்சு உங்களுக்கு வருமானம் வராது.
ஆனால் அந்த வருமானம் வரலைன்னா 4% கொடுக்குற வட்டியை 11.5% உயர்த்திடுறாங்க. அடுத்து அந்த வங்கிகளுக்கு கட்டுவதற்காகவோ அல்லது குடும்ப தேவைகளுக்காகவோ குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்காகவோ அவங்க தனியார்கிட்ட கடன் வாங்குறாங்க. அந்த கந்து வட்டி சட்டங்கள்லாம் இருக்குதே ஒழிய, சட்ட புத்தகத்தில் இருக்கே ஒழிய நடைமுறையில் இல்லை. அரசு துறையில் இருக்கிற சில பதவிக்கு வந்து இருக்கிற அமைச்சர்கள் கூடவே, இங்கே நான் பேர் சொல்ல விரும்பலை, கந்து வெட்டி நடத்தி வந்தவங்க தான் இருக்கிறாங்க. இப்போ தொடர்ந்து கந்து வசூல் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லப்போனால், ஒருவன் ஆடி மாதம் கடன் வாங்குகிறான், ஏப்ரல் கடன் வாங்குகிறான். அப்போ அவன் அந்த கடன் வாங்கின உடனே உற்பத்தி செய்கிறான். அந்த பயிர்கள் வளர்ந்து செழித்து வந்து கதிராக இருக்கும்போது நிச்சயமாக இது அறுவடைக்கு வரும், கொடுத்த பணம் திரும்ப வந்து விடுங்கிற எண்ணத்தில் கடன் கொடுத்தவன் நெருக்கடி செய்ய மாட்டான். ஆனால் பயிர்கள் காய்ந்து கருகிவிட்ட நிலையில் இந்த பணம் வராது, உடனடியாக விரட்டி வசூல் செஞ்சிடணும் அப்படின்னு வங்கிகளும் அதைத்தான் செய்கிறது, தனியார்களும் அதைத்தான் செய்கிறாங்க. அதனால் அந்த நிர்பந்தமான சூழ்நிலை ஏற்பட்டு தான் விவசாயி இறப்பு ஏற்படுது. விவசாயத்தை பொறுத்தவரை முழுமையாக ஒரு முறை கடன் விடுதலை கொடுக்க வேண்டும். அதற்கு பின்னால் லாபகரமான விலை கிடைக்கும் வரை அவனுக்கு மானியங்களை சரியாக அவன் கைக்கு போய் கிடைக்கிற மாதிரி செய்யணும். இப்போ நீங்கள் கூட்டுறவு வங்கியை பற்றி சொல்லுகிற போது இயல்பாகவே எழக்கூடிய சந்தேகம் என்னன்னு சொன்னால், கூட்டுறவு வங்கிகள் வந்து அரசியல்வாதிகளோட கையில் இருக்கிறது. அதில் அந்த கடன் கொடுப்பதில் அல்லது கடன் வசூலிப்பதில் வந்து அரசியல்வாதிகளுடைய தலையீடு, அழுத்தம், நெருக்கம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அதில் வந்துட்டு அது வந்து ஆளுங்கட்சியினுடைய வங்கி தான் கூட்டுறவு வங்கி. அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறவங்களுக்கு தான் கடன் கிடைக்கும். அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறவங்களுக்கு தான் இப்போ தள்ளுபடி கிடைக்கும். எல்லாத்துக்கும் இப்போது சிறு குறு விவசாயிகளுக்கு, அனைத்து விவசாயிகளுக்கும் கடன் தள்ளுபடின்னு அறிவிச்சிருந்தாங்க இப்போ இருக்கிற நடைமுறையில் இருக்கிற அரசாங்கம். ஆனால் எல்லாருக்கும் நிச்சயமாக அந்த கடன் தள்ளுபடி கிடைக்கல. அவங்ககிட்ட சாதகமாக அந்த கட்சியினுடைய கூட்டங்களுக்கு போகிறவர்களுக்கு, அந்த கட்சிக்கு வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கிது. இப்போ விவசாயமும் ஒரு அளவிற்கு அரசியல்மயமாக்கப்பட்டிருக்கு நிச்சயமாக. இப்போ நீங்கள் வந்து இன்னொரு காரணம் நான் கேள்விப்படுவது வந்து, இந்த பணப்பயிர்கள் வந்து செய்கிற போது அதற்கு வந்து முதலீடு வந்து அதிகமாக தேவைப்படுகிறது. ஆனால் அதிக முதலீடு செய்துவிட்டு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பலன் வந்து குறைவாக இருக்கிறது என்று சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் பகுதியில் வந்து அதிகமாக பணப்பயிர்கள் பயிரிடக்கூடிய பகுதி, உங்களுடைய அனுபவத்தில் வந்து அது உண்மைதானே, இல்லை அது மிகைப்படுத்தி சொல்லப்படுகிறது? தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கத்தின் தலைவராக நான் இருந்தாலும் கூட, அடிப்படையில் அகில இந்திய மஞ்சள் விவசாய சங்கத்தினுடைய தலைவர் நான். ஒரு ஏக்கரில் மஞ்சள் உற்பத்தி செய்ய 1,72,000 ரூபாய் உற்பத்தி செலவாகிறது. ஒரு ஏக்கரில் கரும்பு பயிரிடுவதற்கு 70,000 ரூபாய் உற்பத்தி செலவாகிறது. இந்த தொகை மிக அதிகமாக இருக்கிறது. நீங்கள் 1,00,000 ரூபாய் வரையுமே பிணையில்லா கடன் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் கிடைக்கும். கூட்டுறவு வங்கிகளில் கொடுக்கப்பட்டிருக்கிற கடன் தொகையே பார்த்திங்கன்னா 55,000 தான் சராசரி ஒரு விவசாயிக்கு போய் சேர்ந்துருக்கு. அதுக்கு மேலே 3,00,000 ரூபாய் வரைக்கும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் கடன் பெற முடியும் 4% வட்டிக்கு. இந்த அதிகமான முதலீடு, நெருக்கடி, இது வந்து விவசாயிகளை கடனில் கொண்டு போய் தள்ளிடுறது. அதுக்கு போதிய விலை கிடைக்கிறது இல்லை. நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் சொல்லிட்டு வரீங்க. ஆனால் இப்போ அரசியல்மயமாகிறதா என்ற கேள்வி கூட நம்ம பேசினோம். ஆனால் எதிர்க்கட்சிகள் வந்து இப்போ என்ன சொல்கிறது என்று சொன்னால், இந்த பிரச்சனையை வந்து அரசு வந்து விரைந்து செயல்படலை, இதை வந்து கவனிக்கப்படலை. நீங்கள் கூட முன்னால் பேசும்போது பாராமுகமாக இருந்தார்கள் என்று நீங்கள் சொல்கிறீங்க. அது உண்மைதானா? அந்த குற்றச்சாட்டு உண்மைதானா? இல்லை வந்து ஒரு அரசியல் ஆதாயத்திற்காக வந்து எதிர்க்கட்சிகள் அந்த மாதிரி பேசுகிறதா? உங்களுடைய அனுபவத்தில் வந்து நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் அரசுக்கு கவனத்திற்கு கொண்டு போயிருக்கிறீர்களா? கொண்டு போய் அவர்கள் வந்து நடவடிக்கை எடுக்காமல் இருந்திருக்காங்களா? அவர்கள் வந்து கூட இறந்தவர்களை வந்து கூட பார்க்கவில்லை என்கின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் சொல்லப்படுகிறது. அதெல்லாம் எவ்வளோ தூரம் உண்மை அல்லது எவ்வளோ தூரம் மிகைப்படுத்தப்பட்டிருக்கு இந்த குற்றச்சாட்டுகள்? இது 100% உண்மை. இந்த தற்கொலை சாவுகள் நடக்கும் என்று எச்சரித்த போது அதை இவங்க கவனத்திலேயே எடுத்துக்கல. இல்லை, எச்சரித்தீங்கன்னா எப்போ எச்சரித்திருக்கீங்க நீங்கள்? இப்போ தேர்தலுக்கு முன்பே இந்த அரசு இருந்த போதே எச்சரித்தோம். கடன் தான் விவசாயிகளை கொள்ளுதுன்னு பிப்ரவரி 19ஆம் தேதியே கடன் விடுதலை மாநாடுன்னு ஈரோட்டில் நடத்தணும். அதில் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களும், ராமதாஸ் அவர்களும், வைகோ அவர்களும், இந்த 3 அணிகளுமே அந்த மாநாட்டுக்கு ஒரு சின்ன சின்ன இடைவெளியில் ஒரே நாளில் வந்து மேடையேறினாங்க. எல்லோருமே எடுத்து சொல்லியும் கூட எதையும் கவனத்தில் எடுத்துக்கல. இப்போ 106 விவசாயிகள் இறந்துட்டாங்க. அமைச்சர்கள்லாம் போய் இந்த வறட்சி நிவாரணத்தை பார்க்க போயிருக்காங்க. இப்போது அங்கே இறந்து போன விவசாயிகளின் குடும்பத்தை பார்க்க கூட இவர்களுக்கு மனமில்லை.
மொத்தத்தில் முதலமைச்சர் அவங்க இருக்காங்க, அவங்கள நான் நேரில் பார்த்து 2 மாதங்களுக்கு முன்பு என்னுடைய கோரிக்கைகளை அவங்க முதலமைச்சர் வர்றதுக்கு முந்தையே எடுத்து சொல்லப்பட்டது. அப்போ அவர் சொன்னது, நானும் விவசாயி தான், விவசாயிகளுடைய கஷ்டங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கி முதலமைச்சராக வந்து கூட அவர் அந்த விவசாயிகள் இறந்ததற்கு ஒரு அனுதாப செய்தி கூட சொல்லலை. ஆக இந்த அரசுக்கு என்ன காரணம்னு தெரியல. அடுத்து இல்லை, நீங்கள் இதை சொல்கிறீங்க, அரசு வந்து என்ன சொல்கிறது என்று அமைச்சர்களுடைய வாயாலே கேட்கலாம். இப்போது நம்முடைய தந்தி டிவி செய்தியாளர்கள்ட்ட நேற்றைக்கு பேசிய போது அமைச்சர்கள் தெரிவித்த கருத்துக்களை வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். அதை தொடர்ந்து நம்ம வந்து விவாதிக்கலாம். அது வந்துட்டு 9ஆம் தேதி வரை நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டத்தில் அந்த உயர் அரசு அதிகாரியோடும் மாவட்ட ஆட்சித்தலைவர், வேளாண்மைத்துறை அதிகாரிகள், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போல் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய வருவாய்த்துறை அதிகாரிகளோடு கள ஆய்வு முறையாக செய்து தேவையான அனைத்து நிவாரணங்களையும், வறட்சிக்கு தேவையான நிவாரணங்களையும், பயிருக்கு தேவையான நிவாரணங்களையும் வழங்குவதற்குண்டான நடவடிக்கைகளை மாண்புமிகு அம்மாவுடைய அரசு எடுத்து வருகிறது என்பதை உங்களோடு பகிர்ந்து. முழுமையாக சேதமடைந்தது எவ்வளவு, பாதி அளவுக்கு சேதம் 50% பாதி எவ்வளவு சேதமடைந்தது, அதுவும் குறைவாக சேதமடைந்திருக்கா என்பதைத்தான் இப்பொழுது கள ஆய்வு பண்ணி கொண்டிருக்கிறோம். 2 நாட்களில் முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு மதுரை மாவட்டத்தில் எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கு என்பது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு அனுப்பப்பட்டு அதன் மூலமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பயிர்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை கவர்மெண்ட் மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்கிற அந்த விதிகளின்படி அந்த இடத்துல அந்த பயிர்களுடைய சேதங்களை கண்டறிவதற்கு செல்போன் மூலம் ஆண்ட்ராய்டு ஆப் என்கிற நவீன முறையில் கருவியின் மூலமாக அதை செயல்படுத்தி நேரடியாக இந்த இடத்தில் பாதிக்கப்பட்ட நிலத்தில் இருந்து நேரடியாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அனுப்புகின்ற ஒரு திட்டத்தின் மூலமாக நடந்துகிட்டு இருக்கு. சரி, இப்போது வந்து நேரிலேயே நம்ம அமைச்சர்களை சந்திக்கலாம். நம்மளுடைய அமைச்சர் OS மணியன் வந்து நாகை மாவட்டத்தில் வந்து சுற்றுப்பயணத்தில் இருக்கார். இந்த வறட்சி குறித்து ஆய்வதற்காக போயிருக்கிறாரு. அவர் என்ன சொல்லுகிறார் என்பதையும் நேரலையில் கேட்கலாம். பேச முடியுமா அவரோட? வணக்கம் சார். வணக்கம், தந்தி தொலைக்காட்சியிலேருந்து பேசுகிறோம். வந்துட்டு நீங்கள் நாகையில் வந்து ஆய்வில் இருக்கீங்க என்று சொன்னாங்க. வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய என்ன பார்த்தீர்கள், என்ன கள நிலவரம் எப்படி இருக்கிறது? இப்போது தான் ஆய்வை துவக்கி இருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் உங்களிடத்தில் என்ன சொல்கிறார்கள்? உங்களிடத்தில் நாகை மாவட்டத்தை பொறுத்தவரை 2 பகுதிகளாக பிரிக்கலாம். ஒன்று நிலத்தடி நீர் இருக்கிற பகுதிகள், நிலத்தடி நீர் அறவே இல்லாத பகுதிகள். இது நாகப்பட்டினம் டிவிஷன் ரெவென்யூ டிவிஷனாகவும் மயிலாடுதுறை ரெவென்யூ டிவிஷனாகவும் பார்க்கலாம். நாகப்பட்டினம் ரெவென்யூ டிவிஷனில் நாகப்பட்டினம் கோட்டத்தில் கிரவுண்ட் வாட்டர் நிலத்தடி நீர் அறவே இல்லை. மயிலாடுதுறை கோட்டத்தை பொறுத்தவரை ஒரு 80% நிலத்தடி நீர் உள்ளது. ஆக இப்படி 2ஆக பிரிக்கலாம். மயிலாடுதுறையில் நிலத்தடி நீர் இருந்தாலும் இந்த ஆண்டு காவிரி பொய்த்ததன் காரணமாக, பருவமழை பொய்த்ததன் காரணமாக நிலத்தடி நீர் இப்பொழுது இருக்கிற போரோட அளவை விட கீழே போய்விட்டது. தண்ணீர் இப்போ வந்து விவசாயிகள் உங்களிடத்தில் உங்கள் மீது சொல்லக்கூடிய பெரிய குற்றச்சாட்டு என்னவென்று சொன்னால், அரசு மிக தாமதமாக இந்த வேலைகளை வந்து துவக்கி இருக்கிறது. அரசு முன்கூட்டியே திட்டமிட்டிருந்தால் இதையெல்லாம் தவிர்த்திருக்க முடியும், இவ்வளவு சாவுகள் ஏற்படுவதை வந்து தவிர்த்திருக்க முடியும் என்று சொல்றாங்க. ஒரு அமைச்சர் என்கின்ற முறையில் உங்களுடைய பதில் என்ன அதற்கு? பருவமழை எதிர்பார்ப்பு என்பது இப்பதான் முடிஞ்சிருக்கு. பருவமழை இனி எதிர்பார்க்க முடியாது என்கிற தகவல் இப்பொழுதுதான் தரப்பட்டிருக்கிறது. பருவமழையை எதிர்பார்த்துதான் நாம் வறட்சி என்கிற வார்த்தையை நாம் பயன்படுத்த முடியும். மான்சூன் டைம் வரை நம்ம பொறுத்திருக்க தான் வேணும், வேற வழி இல்லை. அதற்காக சும்மா இருந்தோம் என்று நீங்கள் சொல்வது முழுக்க தவறான ஒரு குற்றச்சாட்டு. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அம்மா அவர்கள் விவசாயிகளுடைய நிலையை கருதி வறட்சியை போக்க, தானிய உற்பத்தியை பெருக்க குறுவை தொகுப்பு என்கிற ஒரு தொகுப்புக்கான நிதி 55 கோடிக்கு கொடுத்தார்கள். அதைத் தொடர்ந்து சம்பா தொகுப்பு என்கிற 64.3 கோடி ரூபாயை மாண்புமிகு அம்மா அவர்கள் கொடுத்தார்கள். இதன் மூலம் விவசாயிகளுடைய நிலை மேம்பட்டிருக்கிறது.
சிறு குறு பணம் கொடுத்தீர்கள் என்று விவசாயிகள் சொல்றீங்க, ஆனா பணம் கொடுத்தது வந்து இந்த சாவுகளை வந்து தடுக்கவில்லை. 109 பேர் என்பது வந்து ஒரு சிறிய தொகை, சிறிய எண்ணிக்கை இல்லை. 109 பேர் இறந்து போகக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது வந்து ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமாக அரசு பார்க்கவில்லையா? விவசாயிகள் மரணத்தை பற்றிய அந்த குறிப்புக்கு உள்ளதே நான் போக விரும்பவில்லை. மாண்புமிகு அம்மாவுடைய அரசு என்பது கடந்த காலத்திலிருந்து இந்த கடந்த பயிர்காலம் 15-16க்கான பயிர்காலம் என்பது ஓராண்டுக்கான காலம். இந்த காலகட்டத்தில் மாண்புமிகு அம்மா அவர்கள் வெள்ள நிவாரண நிதி வழங்கியிருக்கிறார்கள். பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலம் நிதி வழங்கப்பட இருக்கிறது. கூட்டுறவு விவசாய கடன் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த சிறு குறு விவசாயிகளுக்கு வழங்கிய கூட்டுறவு கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. புதிய விவசாய கடன் வழங்கப்பட்டிருக்கிறது. நகை கடன் வழங்கப்பட்டிருக்கிறது. 8 மாதத்திற்கு அவர்களுக்கு வட்டி இல்லை, வட்டி இல்லாமல் கட்டலாம். இப்படிப்பட்ட சலுகைகள் வழங்கியிருக்கிறது. தொகுப்பு நிதி 55 கோடி ரூபாய், சம்பா தொகுப்பு 65 கோடி வழங்கப்பட்டிருக்கிறது. விதை மானியம், உரம் மானியம், அவர்களுக்கு நுண்ணூட்டச்சத்து மானியம், அவர்களுக்கு விவசாயிகளுக்கு உரம் பைப் வழங்குவதற்கு இலவசம், 100% இலவசம். சார், என்னோட தமிழக விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பினுடைய தலைவர் திரு தெய்வசிகாமணி அவர்கள் இருக்கிறாருங்க. அவங்க உங்களிடத்துல ஒரு சில கோரிக்கைகளை வைக்கிறதுக்கு விரும்புகிறாங்க. கொஞ்சம் அவர் சொல்வதையும் நீங்கள் கேட்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். வந்துட்டு உங்கள் கோரிக்கைகள் ஏதாவது இருந்தால் அமைச்சர். மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம். நீங்கள் இவ்வளவெல்லாம் கொடுத்துருக்குறீங்க, ஆனால் விவசாயிகளுடைய சாவு 80 விவசாயிகள் இறந்த பின்புதான் நீங்கள் இந்த வறட்சி நிவாரணத்தை பார்க்க வேண்டும் என்றே குழு அமைக்கப்பட்டது. நாங்கள் உங்கள் பத்திரிகை வாயிலாகவும் நேரடியாகவும் பலமுறை வேண்டுகோள்களை விடுத்தோம். விவசாயிகளுடைய சாவை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று. நீங்கள் கூட்டுறவு வங்கிகளின் மூலம் 11,50,000 பேருக்குத்தான் கடன் கொடுத்திருக்கிறீர்கள். 90 லட்சம் விவசாயிகள் தமிழகத்திலே வங்கிகளில் கடன் பெற்றிருக்கிறார்கள். நீங்கள் கொடுத்த பயன்கள் மிக குறைவான விவசாயிகளுக்கு, ஒரு 7 விவசாயிக்கு ஒரு விவசாயிக்கு தான் போய் சென்று சேர்ந்திருக்கிறது. ஆனால் உங்களுடைய நேரடியாக தயவுசெய்து மன்னிக்கவும் குற்றச்சாட்டுகளை சொல்கிறேன் என்று, நீங்கள் கூட இறந்த விவசாயி ஒருவர் வீட்டுக்கு கூட உங்கள் மாவட்டத்திற்கு செல்லவில்லை, அவர்களுடைய வீட்டில் போய் பார்த்து ஆறுதல் சொல்லவில்லை. உங்கள் நாகை மாவட்டத்தில் தான் அதிகமான விவசாயிகள் இறந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூட, அனுதாபம் தெரிவிக்க கூட உங்களுக்கு மனம் இல்லையா? நீங்கள் இவ்வளவும் கொடுத்த பின்பும் சாவு நடக்கின்ற போது ஏன் தடுப்பதற்கான நடவடிக்கைகளை பெரிய அளவில் எடுக்கவில்லை? கர்நாடக அரசு முன்கூட்டியே மத்திய அரசிடம் வேண்டுகோள் விடுத்தது, அறிக்கை சமர்ப்பித்தது. 1700 கோடி ரூபாய் வறட்சி நிவாரணத்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அதைவிட கொடுமையான வறட்சி. பதில் சொல்வதற்கு ஒரு அவகாசம் கொடுங்க. அரசியாக நிறைய கேள்விகள் வைத்திருக்கிறார், அதை குறித்து உங்களுடைய பதில் என்ன அறிந்து கொள்ள விரும்புகிறோம் சார். நான் முன்னரே தெரிவித்தேன், விவசாயிகள் மரணம் என்கிற அந்த ஒரு விஷயத்தை பொறுத்தவரை நான் அது கருத்து சொல்ல விரும்பவில்லை என்று நான் குறிப்பிட்டேன். விவசாயிகள் மரணம் அடைந்திருக்கிறார்கள், பார்க்கவில்லை என்று அவர்கள் சொல்வது முற்றிலும் ஒரு தவறான குற்றச்சாட்டு. அங்கங்க நாங்கள் போய் விளம்பரம் பண்ணிட்டுலாம் போய் பார்க்கறதில்ல. அனைத்து அனைவரும் கட்சி பாகுபாடு இன்றி அனைவர்கள் யார் இறந்தாலும் அவர்கள் வீட்டுக்கு தகவல் சொன்னாலும் சொல்லவில்லை என்று சொன்னாலும், குறித்த நேரத்தில் போக முடிந்தாலும் முடியாவிட்டாலும் கண்டிப்பாக நாங்கள் அத்தனை வீடுகளுக்கும் நாங்கள் போய் வந்து கொண்டிருக்கிறோம். இது யதார்த்தமான உண்மை. கடைசியாக ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்க விரும்புகிறேன். அதாவது இப்போ அண்டை மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா, ஆந்திரத்திலையும் தெலுங்கானாவிலையும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் இருக்கக்கூடிய விவசாயிகளின் கடனுக்கான பொறுப்பை அரசாங்கமே ஏற்றுக்கொண்டு விவசாயிகளை கடனிலிருந்து விடுதலை செய்திருக்கிறது. கர்நாடகம் முன்கூட்டியே அரசுக்கு எழுதி நேற்றைக்கு அவர்களுக்கு ஒரு 1500 கோடி ரூபாய்க்கு அவர்கள் மத்திய அரசிடமிருந்து உதவி பெற்றிருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு இதை போன்ற முயற்சிகளை செய்யுமா? விவசாயிகளை கடனிலிருந்து விடுவித்தாலே இந்த சாவுகளை தடுத்து நிறுத்த முடியும் என்று சொல்லுகிறார்கள். அதற்கான முயற்சிகளை தமிழக அரசு எடுக்குமா? உங்களுடைய கருத்து என்ன? கர்நாடக மாநிலத்திற்கு பருவமழை என்பதும் பருவ காலம் என்பதும் வேறு, தமிழ்நாட்டிற்கு பருவ காலம் என்பது வேறு என்பதை விவசாய சங்க தலைவர்கள் உணர வேண்டும். இப்பொழுதுதான் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு பருவமழை இனி இல்லை, மான்சூன் டைம் முடிந்தது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே போர்க்கால அடிப்படையில் அந்த அறிவிப்பு வருவதற்கு முன்பாகவே, ஒரு வாரம் முன்பாகவே மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய அரசு வேகமான நடவடிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்களுடைய தலைமையில் எடுத்து வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வறட்சிக்கு நிவாரணம்,
வெள்ளத்திற்கு நிவாரணம், பயிர் இன்சூரன்ஸ் நிவாரணம், கடன் தள்ளுபடி என்று அடுக்கடுக்கான உதவிகளை செய்திருப்பது தமிழக அரசு, புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அரசு என்பதை விவசாய சங்க தலைவர்கள் உணர வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சரி, எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொன்னதற்கு மிக்க நன்றி. நீங்கள் வேற ஏதாவது தெரிவிக்க விரும்புகிறீர்களா இந்த நிகழ்ச்சியில? மாண்புமிகு அம்மா அவர்களுடைய அரசு தமிழகத்தை பொறுத்தவரை தானிய உற்பத்தி குறைந்து விடாமல் உற்பத்தியை பெருக்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் போர்க்கால நடவடிக்கையை மாண்புமிகு அம்மாவுடைய அரசு எடுத்திருக்கிறது. உழவுக்கு மானியம் வழங்கியிருக்கிறது. ஏக்கருக்கு 500 ரூபாய் வீதம் 25 கோடி கொடுத்திருக்கிறது. தரமான விதை வழங்குவதற்கு 4 கோடி கொடுத்திருக்கிறார்கள். அதே போல நடவு இயந்திரம், பவர் டில்லர், சுழல் கலப்பை இது போன்ற வழங்குவதற்கு 31 கோடி வழங்கியிருக்கிறார்கள். கதிரறுக்கும் இயந்திரங்கள், டிராக்டர் 10 HP மோட்டாருக்கு 5 HP மோட்டாருக்கு பதிலாக 10 HP மோட்டார் வழங்குவதற்கு 80% மானியம். இதற்கு 21 கோடியே 43 லட்சம் அம்மாவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். ஏராளமான தொகையை வழங்கியிருப்பதோடு மட்டுமல்ல, காவிரியில் தண்ணீரை பெறுவதற்கு, உரிமையை பெறுவதற்கு மாண்புமிகு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மா அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு கடுமையான ஒரு போராட்டம், சட்ட போராட்டம். சார், இப்போ கடந்த காலங்களை பற்றி இல்லை, கடந்த காலங்களில் நீங்கள் செய்த முயற்சிகளை பற்றி எதுவும் குறை சொல்லவில்லை. இனிமேல் எதிர்காலத்தில் எதுவும் இதை போல இந்த சாவுகள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையோடு எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொன்னதற்கு உங்களுக்கு மிகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நேரலையில் வந்து என்னுடைய கேள்விகளுக்கும் விவசாய சங்க தலைவருடைய கேள்விகளுக்கும் பதில் சொன்னதன் மூலம் மக்களுக்கு பல செய்திகளை சொல்லியிருக்கிறீர்கள். அதற்கு எங்களுடைய நன்றி. வணக்கம். அமைச்சர் வந்து அவருடைய தரப்பு பதில்களை வந்து அவர் சொல்கிறாரு. இவ்வளோ பணம் கொடுத்தோம், அவ்வளோ பணம் கொடுத்தோம் என்று சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் வந்து அது போதுமான அளவுக்கு இல்லை என்று நீங்கள் சொல்கிறீங்க. விவசாயிகளுடைய சாவினுடைய எண்ணிக்கை, தற்கொலை சாவுகளுடைய எண்ணிக்கை வந்து மிகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது எல்லாத்தையும் வைத்து பார்த்தாலும் இந்த புதிருக்கான விடை, இந்த சூழலுக்கான விடை என்பது வந்து இன்னமும் தெளிவாகாத ஒரு தோற்றம்தான் வந்து கிடைக்கிறது. நான் கேள்விப்படுகிற ஒரு விஷயம் வந்து என்ன என்று கேட்டீர்கள் என்றால், இது யதார்த்தம் என்னவாக இருக்கிறதுன்னா, பல பேர் விவசாய தொழிலை விட்டு வெளியேறி சென்று விடுவார்கள். எதிர்காலத்தில் வந்து விவசாயம் செய்வதற்கு ஆட்கள் இருக்க மாட்டார்கள். கூலி தொழிலாளிகள், விவசாய கூலிகள் விவசாய தொழிலை விட்டுவிட்டு நகரங்களுக்கு குடிபெயர்வார்கள் வேறு வேலைகளை தேடி என்றெல்லாம் வந்து சொல்லப்படுகிறது. இந்த அச்சங்கள் எல்லாம், இந்த கவலைகள் எல்லாம் யதார்த்தமானதா அல்லது ஒரு மிகைப்படுத்தப்பட்டு சொல்லப்படுகிறது என்று நினைக்கிறீர்களா? நான் உங்கள் கருத்தை நான் ஆதரிக்கிறேன். நம்ம தொடர்ந்து பேசுவதற்கு முன்னால் மாநில அரசினுடைய கருத்தை கேட்டோம். மத்தியில் ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சி இதற்கு என்ன சொல்ல விரும்புகிறது என்பதை கேட்கலாம். டாக்டர் தமிழிசை அவர்கள் பாஜகவினுடைய தமிழ் மாநில தலைவர், அவர் தொடர்பில் இருக்கார். அவரோடு நாம் தொடர்ந்து பேசலாம். வணக்கம் டாக்டர், நான் தந்தி டிவியிலிருந்து மாலன் பேசுகிறேன். உங்கள்கிட்ட நேற்றைக்கு முதலமைச்சரை சந்தித்து ஒரு மனுவை கொடுத்திருக்கிறீர்கள். அதில் வந்து சில இதை தொழில்நுட்பத்தின் மூலம் இதை போன்ற பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அது வந்து என்ன மாதிரியான தொழில்நுட்பத்தை நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுறீங்க? அது வந்து சாத்தியமாகக்கூடியதானா? தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அது சாத்தியமாகக்கூடியதானா? என்ன சொல்லியிருக்கிறீர்கள் உங்களுடைய மனுவில், முதல்வரிடம் கொடுத்த மனுவில்? அதாவது முதலில் உடனேயே அவர்களுக்கான நிவாரணம், அவர்களின் உயிர் போக்குவது தடுக்கப்பட வேண்டும், பயிர் கருவது தடுக்கப்பட, இதெல்லாம் ஒரு வகை. ஆனா என்னை பொறுத்த மட்டில் அங்கே சென்று நேரடியாக பார்க்கும் பொழுது ஏதோ விவசாயி செய்துவிட்டு போகட்டும் என்று எல்லோருமே இருந்து விட்டோமோ, அரசாங்கம் உட்பட, அப்படி என்ற ஒரு எண்ணம் எனக்கு மேலோங்கியது. ஏனென்றால் நான் வெளிநாடுகளிலெல்லாம் படித்து அங்கே உள்ள விவசாயத்தை பார்த்த ஒரு அனுபவத்தில் புதிதான யுக்திகளை அவர்கள் கொண்டு வந்து எந்த இடத்தில் அவர்களுக்கு நஷ்டமோ இல்லை என்றால் அந்த விளைநிலம் அந்த ஒரு பருவத்திற்கு மேல் இந்த நிலைக்கு பயன்படாது, இந்த பயிருக்கு பயன்படாது, இல்லை என்றால் இப்பொழுது தண்ணீர் போதவில்லை, இந்த வானிலை சூழ்நிலைக்கு பயன்படாது என்று நினைத்த உடனே அதை வேறு ஒரு பயிருக்கோ இல்லை என்றால் வேறு ஒரு விஞ்ஞான முறைக்கோ இல்லை என்றால் குறுகிய தண்ணீர் எவ்வளவு இருக்கிறதோ அதற்கேற்ப பயிரோ அதையெல்லாம் செய்ய பழகி எல்லா விதத்திலும் விவசாயிக்கு தொழில்நுட்ப ரீதியாகவும் மன ரீதியாகவும் சமுதாய ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அவர்களுக்கு துணை நின்று விவசாயம் அங்கே பெருகுகிறது என்பதை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் நமக்குள்ள ஒரு கவலைக்கு நான்
நானும் நெடுநாளாக அரசியலில் ஈடுபட்டு இருந்தாலும் நான் உட்பட ஏதோ விவசாயம் செய்கிறார்கள், லாபம் வந்தால் அவர்களுக்கு வரட்டும், வறட்சி என்றால் அவர்கள் அதை தாங்கிக் கொண்டுதான் ஆக வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறதோ என்ற ஒரு மிகப்பெரிய கவலை வந்த காரணத்தினால் அவர்களுக்கு இல்லை, உங்களுடைய கவலையை புரிந்து கொள்கிறேன். ஆனால் இந்த இடத்துல ஒரு இந்த கேள்வி கேட்டே ஆக வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. இது விவசாயிகளுடைய குரலாக இந்த கேள்வியை உங்கள் முன்னால் வைக்கிறேன். இந்த அதிக அளவில் மரணங்கள் நிகழ்ந்திருப்பது டெல்டா பகுதியில் நடந்திருக்கிறது. அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு காரணம், காவேரி வரும் என்று நினைத்து பயிர் செய்தோம், ஆனால் காவேரி வராமல் போய்விட்டது, அது ஒரு முக்கியமான காரணம் என்று சொல்கிறார்கள். காவேரி வராததற்கான காரணங்களில் ஒன்றாக மத்திய அரசினுடைய செயலின்மை, மத்திய அரசு உரிய நேரத்தில் உரிய முறையில் செயல்படவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறார்கள். இதற்கு உங்களுடைய பதில் என்ன? இதுல இது நல்ல வேளை நீங்கள் இந்த கேள்வியை கேட்டீர்கள். எனக்குள்ள கவலை என்ன என்றால், 179 டிஎம்சி வர வேண்டிய இடத்துல இதுக்கு முன்னால கூட 60 டிஎம்சி தான் நமக்கு வந்திருக்கு. ஒரு டிஎம்சில 7000 ஏக்கர் பயிர் செய்ய முடியும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஆக காவிரி இன்றைக்கு ஏமாற்றப்படவில்லை, தொடர்ந்து காவிரியிலிருந்து பாராமுகமாக இருந்து விட்டோமோ என்று நீங்கள் சொல்றீங்க. மத்திய அரசும் பாராமுகமாக தானே இருந்திருக்கிறது இந்த விஷயத்தில். இல்ல அதைத்தான் நான் சொல்றேன். இப்ப உங்ககிட்ட வெளிப்படையா சொல்ல வேண்டும் என்றால், அவர்கள் அன்றாடம் சந்திக்கும் பிரச்சனை பல. அதுல நெடுநாளாக இன்றைய காவிரி பிரச்சனையோ இன்றைய பாராமுகமோ இல்லை என்றால் இன்றைய அவர்களை கவனிக்காமல் இந்த மரணங்களோ நடைபெறவில்லை. காலமாக அவர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனக்குள்ள கவலை என்ன என்றால், காவிரி தண்ணீர் ஒரு புறம் இருக்கட்டும், மழை முற்றிலுமாக பொய்த்திருக்கிறது. ஆனால் காவிரி எப்பொழுதுமே அரசியலாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இதையும் மீறி காவிரி வரல, இன்னொரு மாநிலத்திலிருந்து கிடைக்கணும், 2000 டிஎம்சியை நீங்க கொடுங்கன்னு சொன்னா அந்த மாநிலம் தர மறுக்கிறது. அது நிச்சயமாக காவிரியில் அரசியல் இருந்துதான் ஆகும். அப்ப காவிரி அரசியலை நாம் அதை கருத்தில் கொண்டு அதன் மீது பழியை சுமத்தி நாம் இவர்களை எல்லாம் பழி கொடுக்க போகிறோமா, இல்லை என்றால் இவர்களுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு செய்ய போகிறோமா என்பதுதான். நான் நிச்சயமா சொல்றேன், மத்திய அரசு காவிரி நதி மேலாண்மை வாரியத்தை அமைக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இன்று உடனே உச்ச நீதிமன்றம் கொடுக்க சொன்ன 2000 டிஎம்சிய கர்நாடகம் கொடுக்கலன்னா காவிரி நதி நீர் ஆணையம் அமைத்து அதைவிட என்ன அழுத்தத்தை கொடுத்துவிட முடியும் என்பது எனது கேள்வி. ஆக என்னை பொறுத்தவரையும் தாண்டி வரணும். எல்லாத்தையும் காவிரி நதி நீர் ஆணையம் வரல, காவிரி வரல, அதனால விவசாயம் செத்துக் கொண்டிருக்கிறான் என்பதையும் மீறி பல பிரச்சனைகளை அவர்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் என்ற தாழ்மையான கருத்தை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். காவேரியில அரசியல் இருக்கிறது என்று சொல்றீங்க. இப்ப வறட்சி நிவாரணம் கொடுப்பதிலும் அரசியல் இருக்குமா? அக்டோபர்ல கொடுக்கப்பட்ட அறிக்கைக்கு நேற்றைக்கு தான் கர்நாடகத்திற்கு பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்நாடகம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்புள்ள மாநிலங்களில் ஒன்று. தமிழ்நாட்டில் அதை போன்ற சூழ்நிலைகள் இல்லை என்று தான் இன்றைக்கு இருக்கிற யதார்த்தம். அந்த மாதிரியான ஒரு பின்னணியிலிருந்து பார்க்கிற போது தமிழ்நாடு அரசு இந்த வாரமே கூட ஒரு வறட்சி நிவாரணம் கேட்டு அறிக்கை கொடுத்தால் அதற்கு உரிய காலத்தில் பணம் கிடைக்குமா, அல்லது இது தமிழ்நாடு பிஜேபிக்கு வாய்ப்பில்லாத மாநிலம் என்பதனால இது புறக்கணிக்கப்படுமா? அப்படி புறக்கணிக்கப்பட்டால் தமிழக பாஜகவினுடைய நிலை என்னவாக இருக்கும்? நீங்க நீங்க சொல்றது கருத்துக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இதில் நடைமுறை என்பது ஒன்று இருக்கிறது என்பது மிகப்பெரிய எழுத்தாளராகிய சமுதாய அக்கறை உள்ள உங்களுக்கு நன்றாக தெரியும். கேட்ட உடனே கொடுக்கிறது என்பதில்லை. உதாரணத்திற்கு சொல்கிறேன், நான் ஏற்கனவே மரியாதைக்குரிய ராதா மோகன் சிங் மத்திய விவசாயத்துறை அமைச்சரை பார்த்து, விவசாயிகளை பார்த்து, முதலமைச்சரை பார்த்து ரொம்ப வெளியே நான் தெரியலையே தவிர தொடர்ந்து விவசாயிகள் பிரச்சனையை கையில் எடுத்துக் கொண்டிருக்கும் ஒரு நபர் நான். அதனாலதான் நான் அங்க போனேன், அதெல்லாம் நான் பார்த்தேன். இதுல என்னன்னா, நான் போன முறை ராதா மோகன் சிங் அவர்களை பார்க்கும் பொழுது 19 கோடி தமிழக அரசிடம் இருந்து அந்த பயிர் பாதுகாப்பு திட்டத்திற்கான பிரீமியம் கொடுக்கப்பட்டால் 198 கோடி மத்திய அரசிடம் இருந்து ரிலீஸ் ஆகும். அந்த 19 கோடி இன்னும் தமிழக அரசிடம் இருந்து அது கொடுக்கப்படவில்லை. ஆக இத மாதிரி டெக்னிக்கல் ரீசன்ஸ் சொல்லும்போது ஒரு நடைமுறை இருக்கும் பொழுது அந்த நடைமுறை சரியாக மாநில அரசிடமிருந்து கோரிக்கை, மாநில அரசிடமிருந்து தகவல், மாநில அரசிடமிருந்து அறிக்கை, மாநில அரசிடமிருந்து கொடுக்க வேண்டியது கொடுக்க மத்திய அரசு. ஆக இதற்கே என்று ஒரு வழிமுறை இருக்கிறது. நான் இன்னைக்கு கேட்டேன், உடனே நாளைக்கு செக் கொடுக்குறேன் அப்படின்ற நிலை துரதிருஷ்டவசமாக
நமது நடைமுறையில் இல்லை. ஆக தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய ஒரு 198 கோடி ஏன் கிடைக்கலன்னா 19 கோடி இன்னும் தமிழகத்துல இருந்து ரிலீஸ் ஆகல. அதே மாதிரிதான் கர்நாடகாவிலிருந்து நமக்கு மேலெழுந்த வாரியாக நேற்றுதான் கர்நாடகாவுக்கு கிடைத்திருக்கிறது என்று நமக்கு தெரிகிறது. ஆனால் நடைமுறையில் கர்நாடகா இதை எந்த அளவிற்கு அந்த நடைமுறைக்கு எடுத்து சென்றார்கள், அதனால் மத்திய அரசு எப்பொழுது அதை கொடுத்தது என்பதெல்லாம் உள்ள நிறைய விஷயங்கள் இருக்கிறது என்பது எனது கருத்து. அதனாலதான் சொல்றேன். நன்றி. நேரலையில் வந்து எங்களுடைய சந்தேகங்களுக்கு உங்களுடைய விளக்கங்களை கொடுத்ததற்கு நன்றி. வணக்கம். இப்போது நம்ம தொடர்ந்து பேசலாம். விவசாய தொழிலாளர்களை பற்றி பேசலாம். இப்போ வந்து அந்த காப்பீடை பற்றி அவர்கள் சொல்கிறார்கள். 19 கோடி வந்து தமிழக அரசு கொடுத்திருந்தால் 198 கோடி கிடைத்திருக்கும் என்று சொல்கிறாங்க. விவசாயிகள் எந்த அளவிற்கு இந்த காப்பீடு போன்ற விஷயங்களில் வந்து செய்கிறாங்க, அதில் எந்த அளவிற்கு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் அவர்கள்? காப்பீடு என்பது முதலில் ஒரு பிர்கான்னு சொல்லுவாங்க, 8 வில்லேஜ் கொண்ட அமைப்பு. அது ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டால்தான் காப்பீடு கிடைக்கும் என்ற ஒரு நிலை இருந்தது. அப்படி பார்க்கும்போது விவசாயிகளுக்கு அதில் ஆர்வம் இல்லை. 8 வில்லேஜ் ஒரே சமயத்தில் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது அந்த நடைமுறைகளில் மாற்றம் வர வேண்டும் என்று சின்ன மாற்றம் செய்தார்கள். இப்போ ஒரு வில்லேஜ் லெவலுக்கு தமிழக அரசு அதை மாற்றி இருக்கு. ஆனால் அந்த வில்லேஜில் இருக்கிற 70% விவசாயிகள் அந்த காப்பீடு திட்டத்தில் பணம் கட்டி இருந்தால்தான் எல்லோருக்கும் கிடைக்கும். அதனுடைய எண்ணிக்கை குறைந்தால் கிடைக்காது. ஆகவே இந்த காப்பீடு என்பது காணல் நீராகத்தான் இருக்கிறதே ஒழிய விவசாயிகளுக்கு பயன் நிச்சயமாக அதனால் இல்லை. நம்ம வந்து விவசாய தொழிலாளிகளை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம், விவசாயத்தினுடைய எதிர்காலத்தை பற்றி பேசுகிறோம். இப்போ இந்த வறட்சி ஏற்பட்டது, அதனால் வேளாண்மை பொய்த்து விட்டது, அதனால் ஒரு 100க்கும் மேற்பட்டவர்கள் வந்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஆரம்பத்தில் பேசுகிற போது அவர்களை கடனிலிருந்து விடுதலை செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொன்னீங்க. இதனுடைய விளைவுகள் வந்து என்னவாக இருக்கும்? விவசாயத்திலேருந்து நிறைய பேர் வெளியே போய்விடுவார்கள் என்று ஒரு பேச்சு சொல்லப்படுகிறது. விவசாய தொழிலாளிகள் அதன் காரணமாக வந்து நகர்ப்புறங்களுக்கு நகர்ந்து விடுவார்கள். அப்படி வந்து நகர்ப்புறத்திற்கு வந்தால் நகர்ப்புறத்தில் வந்து ஒரு விதமான அழுத்தம் அதிகரிக்கும் என்ற கருத்துக்கள்லாம் சொல்லப்படுகிறது. ஒரு விவசாயி என்கின்ற முறையிலும் விவசாய சங்க தலைவர் என்கின்ற முறையிலும் எப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள்? இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயமா? விவசாயத்திலேருந்து அதிக பேர் வெளியே போய்விடுவார்கள் என்று சொல்வது இந்தியாவில் வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயமா? இல்லை அவர்கள் வந்து உழன்றும் உழவே தலை என்று சொல்லி அவ்வளவு கஷ்டப்பட்டாலும் விவசாயத்திலே தொடர்ந்து நீடிப்பார்கள் என்று நடக்குமா? எப்படி இருக்கும் அது? வந்து கடந்த 5 ஆண்டுகளாகவே விவசாயத்தில் வேலை வாய்ப்பு குறைந்துவிட்டது. பெரும்பாலானவர்கள் வெளியேறிவிட்டார்கள். அதனால் விவசாயத்துக்கு இப்போ ஆள் பற்றாக்குறையே அங்கே ஏற்பட்டு போச்சு. குறிப்பாக இந்த 3 மாதங்களாக விவசாயப்பணி எங்கும் தமிழ்நாட்டில் இல்லை. அவங்கெல்லாம் மிக கடுமையான வறுமையில் இருக்காங்க. குறிப்பாக விவசாய தொழிலாளர்களுக்கு, குத்தகை விவசாயிகளுக்கு வங்கி கடனோ அரசினுடைய உதவியோ ஒரு பைசா கூட கிடையாது. இனி மழை பெய்யுது, ஜூன் மாதத்தில் மழை பெய்யுது, தண்ணீர் வந்தால்தான் நமக்கு வந்து விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். அது வரைக்கும் அவங்க வாழ்வதற்கான ஆதாரமே அங்கே இல்லை. அப்படி இருக்கும்போது நிச்சயமாக அவர்கள் இடம்பெயரத்தான் செய்வாங்க. இடம்பெயர்ந்து வரும்போது நகரத்திலையும் அவங்களுக்கு தங்குமிடம், உணவு, வேலை வாய்ப்பு எல்லாவற்றிலையும் பிரச்சனை வரும். ஆக பிளாட்ஃபார்மில் வசிக்கிறவர்களுடைய எண்ணிக்கை நகரத்தில் கூடத்தான் செய்யும். இது கிராமத்தில் இருக்கிற தொழிலாளர்களுடைய நகர வருகைக்காக இங்கேயும் அரசுக்கு ஒரு தலைவலி வரும். இல்லை, அரசு வந்து முன்பே வந்து மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருக்கும்போதே வந்து விவசாயத்தில் வந்து தேவைக்கு அதிகமான அளவில் வந்து மக்கள் ஈடுபட்டிருக்காங்க, அந்த வேலையை எடுத்துக்கொண்டிருக்காங்க, அதிலிருந்து அவர்கள் வெளியேறுவது நல்லது என்பதை போல வந்து ஒரு கருத்தை சொன்னார். அது அவருடைய தவறான கருத்து. அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. விவசாயத்திற்கு ஆள் பற்றா, குறிப்பாக தமிழகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னை சென்ட்ரல் நிலையத்தில் பார்த்தீங்கன்னா வெளிமாநிலத்திலேருந்து நிறைய பேர் இங்கே தினசரி வந்து இறங்கி கொண்டு இருக்கிறாங்க. ஆக தமிழகத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கும் வேலை இல்லை. இப்போது வேலை வாய்ப்பு உறுதி இல்லைங்கிற போது விவசாயத்தை விட்டு வெளியேறி எங்கே போவான்? அவனுக்கு என்ன கல்வி இருக்குது? விவசாயத்தை தவிர என்ன தெரியும்? அவன் கட்டடங்களில் போய் மண் சுமக்கிறவனா, செங்கல் சுமக்கிறவனா, இப்படி இல்லைன்னா குப்பை பொறுக்கிறவனா தான் மாற வேண்டியது இருக்கும். அந்த விவசாயம் மட்டுமே அவன் தெரிந்த அந்த விவசாயி, அது ஏழையாக இருக்கிற விவசாய தொழிலாளிக்கு அரசாங்கம் ₹1 கூட எந்த உதவியும் செய்யவில்லை. இப்போ விவசாயிக்கு இந்த கூட்டுறவு வங்கியில் இத்தனை 1000 கோடியை நாங்கள் தள்ளுபடி செய்தோம்னு செஞ்சாங்க. ஒரு குத்தகை விவசாயிக்கு, ஒரு விவசாய தொழிலாளிக்கு கடனும் கொடுக்கல, தள்ளுபடியும் இல்லை. அவன் எப்படி வாழ்வானுங்க? சரி, இப்போ நீங்கள்
சொல்கிறீங்க கடன் பிரச்சனையை பற்றி நீங்கள் தொடர்ந்து சொல்லி கொண்டு வரீங்க. கடனிலிருந்து விடுதலை என்பது மட்டுமே வந்து இதற்கு வந்து ஒரு தீர்வாக ஆகிவிடுமா? அது கடனில் சரி எல்லா கடன்களையும் தள்ளுபடி செய்து விட்டார்கள் என்று சொன்னால் மறுபடியும் அவர்கள் பயிர் செய்வதற்கு கடன் வாங்கத்தானே செய்வார்கள். அப்போ கடன் இல்லாமல் விவசாயம் செய்யக்கூடிய சூழ்நிலை கடன் தள்ளுபடி கேட்கலைங்க, கடன் விடுதலை கேட்குறோம். ஒரு முறை முழுமையாக விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளர்களுக்கும் குத்தகை விவசாயிகளுக்கும் கடனை ரத்து செய்துவிட்டு லாபகரமான விலைக்கு அரசு உத்தரவாதம் தர வேண்டும், உறுதி செய்ய வேண்டும். அது செய்யும் வரை ஒவ்வொரு ஏக்கருக்கும் இவ்வளவு என்று, ஒரு விவசாய தொழிலாளிக்கு இவ்வளவு என்று அரசு தொடர்ந்து மானியங்களை கொடுக்கத்தான் வேண்டும் என்று ஒரு அரசு, திறமையான அரசு அமைந்து அந்த ஒரு லாபகரமான விலையை கொடுத்து சாதாரணமாக தொழில் செய்கிறவங்களுடைய நிலைக்கு எங்களை உயர்த்தணும். இன்னொரு பிரச்சனை எங்களுக்கு இருக்குது. எங்கள் குடும்பத்தை சேர்ந்த இளைஞர்கள் எல்லாம் படித்து வெளியே வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு மனோபாவம் வந்துவிட்டது. காரணம், விவசாயத்தில் வழியே கிடையாது. அந்த படிக்கிறதுக்கு கல்வி கடன் பெற்றால் அதையும் திருப்பி கட்ட முடியல. இல்லை, இப்போ என்ன நான் கேள்விப்படுறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நிறைய பேருடைய நிலம் அவங்களிடம் இருக்கக்கூடிய நிலத்தினுடைய அளவு மிக குறைவாக இருக்கிறது. லேண்ட் ஹோல்டிங் வந்து மிக குறைவாக இருக்கிறது. அப்படி சிறிய அளவில் நிலம் வைத்திருக்கிறவர்கள் வந்து தனித்தனியாக விவசாயம் செய்கிற போது அதற்கான விவசாயத்திற்கான செலவு வந்து அதிகமாகிறது. அதனால் வந்து அவர்கள் மிகவும் நெருக்கடியில் இருக்கிறார்கள் என்று சொல்கிறாங்க. இதை எதிர்கொள்வதற்கு வந்து இதில் அமெரிக்கா போன்ற முதலாளித்துவ நாடுகளில் இருப்பதைப் போல வந்து ஒரு கார்ப்பரேட் ஃபார்மிங்கோ அல்லது கம்யூனிஸ்டுகள் சொல்வதைப் போல ஒரு கூட்டு பண்ணை விவசாயமோ, 4-5 விவசாயிகள் சேர்ந்து அடுத்தடுத்து நிலம் வைத்திருக்கிறவர்கள் சேர்ந்து பயிர் செய்து அதில் வந்து அந்த செலவை அதன் மூலமாக பகிர்ந்து கொண்டு லாபத்தையும் பகிர்ந்து கொள்வது, அதை போன்ற நடைமுறைகள் எல்லாம் சாத்தியம்தானா, இல்லை அதெல்லாம் வெறும் புத்தகத்தில் தான் சாத்தியம் என்று நினைக்கிறேன்? சாத்தியம்தான், அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் விவசாயிகளுடைய மனோநிலை ஒன்றிணைந்து வாழ பழக்கப்படவில்லை. அவங்க தனித்தனியாகவே விவசாயம் செய்து பழக்கப்பட்டுட்டாங்க. அவங்களை கவர்ந்து இழுத்து கூட்டு பண்ணை திட்டங்களுக்கு கொண்டு வருகிற திட்டங்களை அரசு தான் செய்ய வேண்டும். இப்போ தனித்தனியாக செய்கிற போது கொடுக்குற சலுகையை விட கூட்டாக சேர்ந்து செய்யும்போது என்னென்ன வசதிகளை தருகிறோம், இப்படி சந்தைப்படுத்துவதற்கான வழிமுறைகள் இருக்கின்றன என்ற பிரச்சாரத்தையும் உதவியையும் அரசு தான் முன்னெடுத்து செல்லணும். அப்படி செல்லும்போது நிச்சயமாக இல்லை, அதை உங்களை போன்ற சங்கங்கள் முன்னெடுத்து செல்ல முடியாதா? நாங்கள் அதாவது எடுத்து சொல்லலாம், கவுன்சிலிங் பண்ணுறது தான் எங்களால் முடியுமே ஒழிய அவனை அந்த வட்டத்துக்குள் கொண்டு வருவதற்கான கவர்ந்தெழுக்கக்கூடிய நிதி வசதிகள் ஆதாரத்தை ஏற்படுத்தி தர முடியாது. இப்போ ஒரு பெரிய 10 இன்ச் இருக்கிற ஒரு ஆழ்துளை கிணறு அமைச்சு அதுக்கு மின் இணைப்பு பெறணும்னா அரசாங்கம் மின் இணைப்பு தர்றதில்லை. சரி, இல்லை, எதுவுமே அரசாங்கத்தை சார்ந்துதான் வாழ வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை வந்துவிட்டது. விவசாய சங்கங்களை பொறுத்தவரை நாங்கள் கோரிக்கைகள் விடுக்க முடியுமே ஒழிய அவர்களை அழைத்து வந்து செயல்படுத்துவதற்கான நிதி ஆதாரங்கள் எங்கள்கிட்ட இல்லை. அது அரசாங்கத்திற்கு தான் குவிந்திருக்கு. நன்றி. நிறைய கருத்துக்களை சொன்னீர்கள். வரலாறு காணாத ஒரு வறட்சி, வரலாறு காணாத அதிர்ச்சி என்று கூட அதை சொல்ல வேண்டும். ஏனென்றால் 100க்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறார்கள். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நம்முடைய அரங்கத்திற்கு வந்து இந்த பிரச்சனை எவ்வளவு ஆழமானது, அதற்கான தீர்வுகள் என்ன என்பதை வந்து நம்மோடு பகிர்ந்து கொண்ட தமிழ்நாடு விவசாயிகள் சங்க கூட்டமைப்பினுடைய தலைவர் திரு தெய்வசிகாமணி அவர்களுக்கு நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.